Have a good day. Yeah, this is the lesson of the 10th standard social science, history lesson 5. The name of the lesson is Social and Religious Reform Movements in the 19th century. And this presentation is covering the part 1, and the remaining will be covered in the next presentations. And here the learning objective of the lesson is the influence of the Western ideas and Christianity in creating a new awakening in 19th century British India. That is, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியன் கல்ச்சர் திஸ் ஆல் த நம்மளுடைய பாரம்பரியம் இந்த இதில் எல்லாம் வந்து ஒரு வெஸ்டர்னோட ஐடியாஸும் கிறிஸ்டியன் ஐடியாஸும் வந்த காலங்கள் அது இந்த 19th century பிரிட்டிஷ் உள்ளே என்ட்ரு ஆனோன்னு அப்போது நம்மளுடைய கல்ச்சரில் ஆக்சுவலாக நிறைய முன்னேற்றமான சிந்தனைகள் நிறைய இருந்தாலும் அந்த டைமில் நிறையா தட் இஸ் விரும்பத்தகாத ஒரு சில பாரம்பரியமான முறைகள்லாம் இப்போ நம்ம இருக்கிறது நிறைய டெவலப் ஆகி நிறைய முன்னேற்றமான எண்ணங்களோடு இன்றைக்கி இருக்கிறோம். பட் அந்த டைமில் ரொம்ப ஏர்லியர் பீரியடில் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க அந்த ஓல்டு டைமில் சதி, ஸ்லேவரி, அன்டச்சபிலிட்டி, சதிங்கிறது உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவோம். தட் இஸ் வென் த ஹஸ்பண்ட் இஸ் டைட், அந்த லேடி அவங்களோட ஒய்ஃபும் தன்னையே எரிச்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த சதின்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டம் இருந்திருக்கு, அடிமைத்தனம் இருந்திருக்கு. மாதிரி ஒரு சில ஜாதி மக்கள் எல்லாம் தொடமாட்டாங்க. அதே மாதிரி பெண் குழந்தைங்களாம் இருந்தால் ரொம்ப ஏர்லி டைம்லேயே மேரேஜ் ஆயிரும். ஈவன் அவங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 8 வயசு 9 வயசுலலாம் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அந்த சின்ன வயசில் அந்த பையனுக்கு என்ன வேணால் நடக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்து ஒரு 10 வயசுக்குள்ளே அந்த பையன் இறந்து போயிட்டா கூட இந்த பொண்ணோட வாழ்க்கை காலம் முழுக்க விடோவாக தான் அந்த பொண்ணு இருக்குது, அந்த குழந்தை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கையில் எதுவுமே அதை அனுபவிக்காமல் தனி ரூமில் அப்படியே வாழ்க்கை கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அந்த டைமில் இருந்திருக்கு. அப்போ இதுக்கு எல்லாமே ஒரு மாற்றங்கள் நிறைய வந்த டைமில் தான் நம்ம அதுதான் இந்த லெசனோட மெயின் மோட்டிவே. இதிலெல்லாம் ஒரு மாற்றங்கள் எப்போ வருது அப்படின்னா வெஸ்டர்ன் ஐடியாஸ், தட் இஸ் பிரிட்டிஷ் டைமில் எஜுகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு தாட்ஸ் வருது, ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருது. அதே மாதிரி உருவ வழிபாட்டுக்கான எதிர்ப்பு, ரிச்சுவல்ஸ் அண்ட் சூப்பர்சிஷியன் பிலீஃப். ரிச்சுவல்ஸ் அண்ட் சூப்பர்சிஷியல்ஸ்னால் ரிச்சுவல்ஸுங்கிறதா இப்போ நம்ம சொன்ன நடைமுறைகள் எல்லாமே. இந்த சதி, கணவன் இறந்தோன்னு மனைவி இறந்து போகணும், முட்டை போட்டுக்கணும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் இறந்துட்டால் பெண்ணானவள் வெளியே வரக்கூடாது, மொட்டை போட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்லேயே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி குருட்டுத்தனமான நம்பிக்கைகள் இதெல்லாம் அப்போ இருந்தது. அப்போ இதெல்லாம் எப்போ மாறிச்சு அப்படின்னா அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த டாப்பிக் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அது யாராருன்னா இந்த பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு சமாஜ், தட் இஸ் ஒரு ஏற்பாடு, ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், தியோசபிக்கல் சொசைட்டி அண்ட் அலிகாரி மூமெண்ட், இவங்க எல்லாமே ரொம்ப ஏர்லி டைமில் 1850s இருந்தே இந்த இதுக்கான மாற்றங்கள் எல்லாம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அதோட இன்னொரு முக்கியமானது என்னென்னா முக்கியமான தலைவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நம்ம சொல்லணும்னா பெரியாரெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இப்போ தமிழ்நாடு நிறைய டெவலப் ஆனதுக்கெலாம் பெரியாரோட எண்ணங்கள், அண்ணா பெரியாரோட எண்ணங்களில் நிறைய தாக்கங்கள், நிறைய முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நிறைய சேஞ்சஸ். அந்த மாதிரி நார்த்தில் பார்த்தோம், நார்த் இந்தியாவில், அதே மாதிரி மகாராஷ்டிரா, பெங்காலி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ். அப்போ அதோட இன்ட்ரடக்ஷன் நம்ம சொல்கிறது என்னென்னா, see that English education introduced with the object of producing clerk. ஏன்னா இங்கிலீஷ் எஜுகேஷனோட ஐடியாஸ் என்னென்னா கிளர்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே ஒழிய வேறு மாதிரி இன்னும் ஒரு நல்ல பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க வரணும் அப்படின்றதுலாம் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அதே மாதிரி அந்த கல்விகள் கொடுத்த ஒரு ஐடியாஸ், அந்த எங்கள் ஜென்ரேஷன்ஸ் நிறைய கல்வி படித்த உடனே அவங்களுக்கு அந்த இருக்க வெஸ்டர்ன் தாட்ஸில் இருக்கக்கூடிய முன்னேற்றமான ஐடியாலெல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் விச் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். அதெல்லாம் படித்தோன்னா அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வருது. ஏன் நம்ம பாரம்பரியத்தில் ஒரு சில மாற்றங்கள் செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் வருது. அது மாதிரி கிறிஸ்டியானிட்டி பரப்புறது, அதோட தாட்ஸ் வருது. அதே மாதிரி
இந்த எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து மினிமம் லெவலில் தான். ஏன்னா அந்த டைம்லலாம் உங்களுக்கு லோயர் காஸ்ட் பீப்புளெலாம் எஜுகேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ரைட்ஸோ. அப்போ ஸ்கூலுங்கிற சிஸ்டமே ரொம்ப கம்மி, ஸ்கூல்லாம் கிடையாது, குருகுலம் தான் அப்போல்லாம். அப்போ குருகுலத்தில் வந்து ஒரு சில தகுதிகள் இருந்தால் தான் நம்ம குருகுலம் போய் படிக்க முடியும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்காது அந்த சூழ்நிலைகள். ஸோ அதுக்கான ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் வரும்போது தான் ஆக்சுவலாக இந்த இதுவுமே நிறைய படித்த பீப்புள் கூட நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகளை ஓப்பனாக கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசித்தாங்க. பட் இந்த எஜுகேஷன் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தே லைக் டு நார்மலைஸ்னால் they don't want, apart from the criticism of our culture, just they want to modify, ஒரு சில விஷயங்கள் மாடிஃபை பண்ணி ஹார்மனைஸ். அதுதான் ஹார்மனைஸ் அப்படின்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட முறையில் பெட்டராக பண்ணுறது. ஹார்மனைஸ் போத் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ். ஸோ இதுதான் அவங்க பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ அதுக்கான மெயின் காரணங்கள் தான் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து எதுக்கு வருது அப்படின்னா, அவங்களோட அந்த ஐடியாஸ்லாம் சேர்த்து அவங்க ஆக்ஷன்ஸ் எதில் வருதுன்னா, டு டிமினிஷ் த சோஷியல் ஈவல்ஸ். டிமினிஷ்னா குறைக்கிறது. சோஷியல் ஈவல்ஸ் அப்படின்றது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில கெட்ட விஷயங்கள், அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இந்த சதின்னு உடன்கட்டை ஏறுதல். அது மாதிரி ஃபீமேல் இன்ஃபான்சிட்டி அப்படின்றது, அப்போல்லாம் பெண் குழந்தைய பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து எப்பயுமே இந்த கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை சாகடிக்கிற இதெல்லாம் இருந்தது. நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்து அது மாற்றிருக்கோம். அந்த காலங்களில் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. அதே மாதிரி சைல்டு மேரேஜு, அது மாதிரி வேரியஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அது மாதிரி நிறைய குருட்டுத்தனமான எண்ணங்கள், அதெல்லாம் மாற்றதுக்கு தான் இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இந்த எல்லா ரிஃபார்மர்ஸை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த ரிஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நடக்குது. இட் இஸ் அ 2 criteria. தட் இஸ் அ 2 broad categories இந்த ரிஃபார்மர்ஸ் ஃபார்ம்ஸ் இருந்திருக்கு. ஒன்று வந்து பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகாரி மூமெண்ட், இந்த மாதிரி இது ஒன்றுன்னு. இன்னொன்று ரிவலிஸ்டிக் மூமெண்ட்ஸ். ரிவலிஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுடைய மதம் சார்ந்த அமைப்புகள். இப்போது ஹிந்து மதம் இருக்குது, முஸ்லீம் இருக்குது, சீக் இருக்குது அப்படின்னா அவங்க மதத்தை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த மதத்தை சேர்ந்தவங்க கொண்டு வந்த ஒரு சில மூமெண்ட்ஸ். அதுதான் ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், அது மாதிரி தியோபேண்ட் மூமெண்ட். இது எல்லாமே வந்து அவங்கவுங்க சமூகத்தை வளர்க்குறதுக்காக கொண்டு வந்தது. ஓகே, அதே மாதிரி தேவர் ஆல்சோ த அட்டம்ஸ் டு சேலஞ்ச் த oppressive social structure by Jyotibai Phule in Pune and Narayana Guru and Ayyankali in Kerala, Ramalinga Adigal and Ayodhidasar. ராமலிங்க அடிகளும் அயோத்திதாசரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நாராயண குரு ஐயங்கள்லிங்கிறவங்க கேரளா, ஜோதிபாய் புலேங்கிறவங்க பூனே. இந்த மாதிரி இன்னும் நிறைய தலைவர்களை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். அப்போ அதுக்கு அவங்க என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன ஐடியாஸ் தே ஹேட் எஸ்டாப்ளிஷ்டு, அதுக்கு என்னென்ன அசோசியேஷன்ஸ் அவங்க ஆரம்பித்தாங்கன்றதான் இந்த லெசன். ஸோ ஏர்லி மூமெண்ட்ஸ் இன் பெங்காலில் தான் ஆக்சுவலாக ராஜா ராம் மோகன் ராய் வி கேன் நாட் ஃபர்காட் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் த ஃபஸ்ட் பர்சன் அந்த சதிங்கிறத எதிர்த்து போராடி. பிகாஸ் அவர் இருந்த காலகட்டம்ன்றது 1772 to 1833. இப்போ 1772 1833னா அப்போ இருக்க மக்களோட எண்ணங்கள் எவ்வளோ இதாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஒரு உறுதியாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு ஹி மைட் பீன் ஸ்ட்ரகிள்டு எ லாட். தட் இஸ் அ ரீசன் டில் வி ஆர் டாக்கிங். இன்றைக்கி விமன் எல்லாம் நிறைய உரிமைகள் இருக்குது, நிறைய பண்ணுறோம், நிறைய வி ஆர் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா இது வெரி ஈஸியாக வி டிடன்ட் கெட் அட். இதுக்கு நிறைய தலைவர்கள் தி ஹேட் ஸ்ட்ரகிள்டு. அதை பற்றி தான் அது ஃபஸ்ட்டு பர்சன் இஸ் ராஜா ராம் மோகன் ராய். ஓகே, he was the earlier reformers influenced by the western ideas to initiate the reforms. இந்த மாற்றங்களை ஆரம்பித்து வச்ச ஒரு பர்சன். He was a great scholar, well versed in Sanskrit, Arabic, Persian and English apart from his mother tongue Bengali. Okay, and deeply concerned with the widespread customs of சதி, சைல்டு மேரேஜ் அண்ட் பாலிகாமின்றது அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறக்கூடிய அமைப்பு. அது வந்து ஒரு குற்றம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து ஒரு மனைவிக்கு மேலே நீ கல்யாணம் பண்ணிட்டா தே கேன் அரெஸ்ட் யூ. ஓகே, பாலிகாமிங்கிறது பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாத்துக்குமே எதிர்த்து ஹி வாஸ் கிவ் அ பெட்டிஷன் டு த கவர்மெண்ட் டு சேஞ்ச் த லாஸ் அக்கார்டிங்லி. ஓகே, ஹி அட்வொகேட்டட்னா இவரோட ஸ்ட்ராங்கோட எதிர்ப்பின் மூலிமா த ரைட்ஸ் ஆஃப் விடோஸ் டு த ரீமேரேஜ்
it has been brought. He wanted the polygamy to end. அது மாதிரி பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிற அமைப்பையும் அவர் எதிர்த்தார். This opinions are opposed forcefully by orthodox Hindus. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க யார் அப்படின்னா பாரம்பரியமாக இருந்த ஹிந்துஸ். ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னா ரொம்ப பழைய கால ஹிந்துஸ். they didn't agree with that. What he had done, he visited to the crematorium. that is crematorium அப்படின்னா அந்த சுடுகாடு, கல்கட்டாவில் அந்த சுடுகாட்டுக்கு போய் அங்கே ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. ரிச்சுவல்ஸ்னால் அந்த வழிமுறைகள் பண்ணுவாங்களே. ஒரு கணவன் இறந்துருந்தாங்கன்னா மனைவியை எரிக்கிறதுக்கான பண்ணுவாங்களே, அதுதான். இட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் இம்மோலேஷன், தன்னையே எரிச்சுக்கிறது. அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு அவர் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. இஸ் கேம்பெயின் பிளேட் எ கீ ரோல் இன் ஃபோர்ஸிங் த கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்ட்ரிக் legislation abolishing the sati in 1829. So 1829 we are able to abolish the sati. Abolishna கம்ப்ளீட்டாக ஒழிக்கிறது தான் abolish. Rajaram Mohan Roy opposed the prevailing ideas that women were inferior to men. He strongly advocated education for the women. So on the 18th century, 18th he was supporting for the women education. Okay, he gave his full support for the introducing of English language and Western science in schools and colleges. He founded the Brahmo Samaj in 1828. So he founded the Brahmo Samaj in 1828. On 20th August 1828, he opened a temple in Calcutta where there is no image. இறைவனுக்கு உருவம் கிடையாதுன்னு, உருவம் இல்லாமல் he kept a temple. Okay. Next one is Maharishi Debendranath Tagore. After Rajaram Mohan Roy, அவருக்கு அப்புறம் மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர், he took the position. He was the Rabindranath Tagore's father. இந்த மகரிஷி தேபேந்திரநாத் தாகூருங்கிறது ரவீந்திரநாத் தாகூருடைய ஃபாதர். he carried on the work. அவர் 4 முக்கியமான ஆர்டிகல்ஸ் he formed it. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, in the beginning there was nothing. ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே கிடையாது. the one supreme being alone existed. one supreme being is the God who created the universe. அது ஒன்று தான் இருந்தது. he alone is the God of truth. அவர் தான் God of truth, infinite wisdom, goodness and power, the one without the second. அடுத்து ஒன்றுங்கிறதே கிடையாதுன்றது அவர் சொல்கிறார். அதனால் இறைவன்றது ஒருத்தர் தான். our salvation depends on the belief in him and in his worship. நம்மளுடைய கஷ்டங்களுக்கான விடிவுகள் எங்கே இருக்குது அப்படின்னா, அது இறைவனை நம்பணும், அவரை வணங்கணும், அதில் தான் இருக்குது. அது மாதிரி பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வெல். அந்த பிலீஃபுங்கிறது என்னதுன்னா, அவரை விரும்புகிறது, இறைவனை விரும்புகிறது, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம செய்கிறது. இதுதான் அந்த 4. இட் இஸ் ஒன் ஆஃப் யூ ஷார்ட் ஆன்சர். வாட் இஸ் த மகரிஷி தேவேந்திரநாத்துடைய ஆர்டிக்கல் என்னங்கிற இந்த 4 பாயிண்ட் இஸ் ஒன் ஆஃப் யூ ஷார்ட் ஆன்சர். ஸோ லேர்ன் இட் ப்ராப்பர்லி ஃப்ரம் தட். Next is Keshava Chandra Sen. So next person after Debendranath, because Debendranath was a moderate reformer, na ரொம்ப அடிதடியாக எதுவும் பண்ணாத நிதானமான ஒரு பர்சன். ஆனால் அவருக்கு அப்புறம் அந்த சபாவுக்கு வந்தவங்க எல்லாமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துவாங்க. அதில் ஒருத்தர் தான் கேஷவ் சந்திர சென். ஹி வாஸ் லிட்டில் பட் வெரி ஷார்ப் அண்ட் ஷூட். நிறைய சேஞ்சஸ் அவர் கொண்டு வந்தார். ஹி ஜாயின் த மூமெண்ட் இன் 1857. He was greatly influenced by Christianity, believing in its spirit but not in the person of its founder. So Christianity அவர் ஆச்சரியமாக பார்த்தாருன்னா, he didn't believe in Jesus. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, that is the reason they are telling believing in its spirit, அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, but not in the person of its founder. பட் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் நம்புறாருங்களா, அந்த எண்ணங்கள், அந்த கருத்துக்கள், ரொம்ப உறுதியான ஒரு எண்ணங்களை he appreciated. But in 1866, a split concurred in the Brahmo Samaj. Brahmo Samaj, it is divided. Keshav left the Samaj and founded a new organization. Debendranath organization thereafter came to be known as Adi Brahmo Samaj. அப்போ கேஷவ் அதுக்கப்புறம் பிரம்மோ சமாஜ்னு ஒன்று ஆரம்பித்ததுனால, தேவேந்திரநாத் அதுக்கு முன்னாடி ஆரம்பித்த சமாஜ் என்ன பேர்னு சொல்லி கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் ஆதி பிரம்மோ சமாஜ்னு we started to call it. So next person is, he is Ishwara Chandra Vidyasagar. He is another outstanding performer in Bengal. Okay, he was in Bengali. His name was Ishwara Chandra Vidyasagar. His period is 1820 to 1891.
That is, what is the difference between while Raja Ram Mohan Rai and others look to the Western rationalist ideas, எல்லாமே இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸை பார்த்து அவங்க எல்லாம் கொண்டு வந்த ஒரு டைமில் வித்யாசாகர் ஹஸ் டோல்டு த ஹிந்து ஸ்கிரிப்ட் வாஸ் ப்ரோக்ரஸிவ். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாம் வெஸ்டர்ன் ஐடியாஸை பார்த்து அதில் இருக்க புக் இதெல்லாம் படித்து அந்த மாடர்ன் ஐடியாஸ் இப்படிலாம் இருக்கலாம்னு சொன்ன ஒரு டைமில் வித்யாசாகர் ரொம்ப ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் ஹிந்து ஸ்கிரிப்ட்ஸ். நம்ம முன்னோர்கள் எழுதின புக்கை ஸ்கிரிப்டுங்கிறது எழுத்து வடிவம், அதெல்லாம் ரொம்ப முன்னேற்றமான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். He provided the evidence from the scripts that there were no sanction for burning of the widows or the prohibition on the remarriage of the widows. அப்போ அதிலிருந்து ஆதாரங்கள் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொல்கிறாரு, எந்த பழைய நூல்கள்லேயும் பழமையான கருத்துக்கள், ஒரு பெண்ணை எரிக்கணும், அதே மாதிரி ஒரு கணவன் இறந்துட்டு அந்த பொண்ணு திரும்ப ரீமேரேஜ் பண்ணிக்க கூடாதுங்கிற எந்த விதமான கருத்துக்களும் சட்டமும் நம்ம பழைய ஸ்கிரிப்டில் இல்லைங்கிறத ஆணித்தரமாக வித்யாசாகராஸ் டன் இட். ஹி வாஸ் அ பயோனியர் ஆஃப் த மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ். பயோனியர் அப்படின்னா முன்னோடி, பெங்காலி ப்ரோஸ்க்கு முன்னோடி வித்யாசாகர் தான். ஸோ ஹி பிளேட் எ லீடிங் ரோல் இன் ப்ரமோட்டிங் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் ஹெல்ப் தெம் இன் செட்டிங் அப் எ நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ். He dedicated his whole life for the betterment of the child widows of the Hindu society. The movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Reform Act in 1856. So 1856 he brought the Widows Remarriage Reform Act. Okay, are you clear with that? This is for Ishwar Chandra Vidyasagar. And next is Dr. Atmaram Panduranga. So this Atmaram Panduranga is from Maharashtra region, okay, and he done the reforms from the Maharashtra. So a movement similar to the Brahmo Samaj. Brahmo Samaj எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அதே ஒரு ஃபார்மேஷனில் he founded in Mumbai in 1867 was Prarthana Samaj. Its founder was Dr. Atmarama Panduranga, okay. அதில் முக்கியமாக 2 டிஸ்டிங்க்யூஸ் மெம்பர்ஸ் அந்த சமாஜில் இருந்த 2 முக்கியமான பேர் யாருன்னா ஆர்சி பந்தார்கர் அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ கோவிந்த ராண்டே. மகாதேவ கோவிந்த ராண்டே வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அண்ட் ஹி ஹாஸ் டன் மெனி ரிஃபார்ம்ஸ். They devoted themselves to the activities such as intercaste dining, intercaste marriage. That is, intercaste dining அப்படின்னா ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றது. முன்னாடி அப்படிலாம் இருக்காது, கீழ் ஜாதி பங்கு தனியாக தான் இருக்கணும், மற்ற ஜாதி தனியாக தான் இருக்கணும், அப்படிலாம் இருந்திருக்கு. அது மாதிரி கீழ் ஜாதி சேர்ந்தவங்க ஹோட்டலில் போகணும், காஃபி குடிக்கலாம், அப்படிலாம் இருக்க முடியாது. அப்போலாம் இந்த கொட்டாங்குச்சிலாம் காஃபி குடித்த காலமெல்லாம் உண்டு. கீழ் ஜாதினா அவங்க நிற்க தான் செய்யணும், மேல் சட்டை போடக்கூடாது, பெரிய ஜாதி முன்னாடி அவங்க கை கட்டி தான் நிற்கணும். இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் அவர் மாற்ற ட்ரை பண்ணார். இது மாதிரி விடோ ரீமேரேஜ் and improvement of women depressed classes. Okay, and next is Mahadev Rande. Mahadev Rande is he has done the 3 main. Here it was the picture of Dr. Atma Panduranga was hiding the Mahadev Rande would 3 forms மறைச்சிருக்கு. But it is given in the later one. What are the things he has done? So there I will discuss it again. Next is Hindu revivalism. That is, இது வந்து ஹிந்து மதத்தை ரிவைவ் பண்ணுறது அப்படின்னா உயிர் கொடுக்கறதுக்காக what are the struggles, what are the people are struggled, அந்த இதுதான் இது. இட் இஸ் த ரிவைவலிசம். அந்த மதத்தை திரும்ப கொண்டு வரத்துக்கு இன்னும் உயிர் போட, பிகாஸ் தட் இஸ் த டைம் த கிறிஸ்டியானிட்டி நிறைய கன்வர்ஷன் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ப்ரெட்டான ஒரு டைம் அது. அதனால் ஹிந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை இவங்கெல்லாம் எடுத்தாங்க. ஸோ இன் பஞ்சாப் த ரிஃபார்ம் மூமெண்ட் வாஸ் ஸ்பியர் ஹெட்டட் பை த ஆரிய சமாஜ். இதை மெயினாக பண்ணது ஆரிய சமாஜ். இட் வாஸ் ஃபவுண்டட் பை சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி லேட்டர் செட்டில்டு இன் பஞ்சாப் டு ப்ரீச் ஹிஸ் ஐடியாஸ். இஸ் புக் Satyartha Prakash enjoyed the wide circulation. Satyartha Prakash அப்படின்றது இவரோட புக்கு, அது ரொம்ப அதிகமாக சர்க்குலேட் ஆகிருக்கு. He protested the child marriage. Protestனா எதிர்ப்பு. He didn't support the child marriage and supported the widow remarriage. The positive principles expressed by Dayanandi was
ஸ்ட்ரிக்ட் மோனோத்திசம் அப்படின்றது ஒன் காட், பிலீஃப் இன் ஒன்லி ஒன் காட். அண்ட் கண்டாமினேஷன் ஆஃப் ஐடோலிட்ரி, கண்டாமினேஷனை எதிர்ப்பு. ஹி டிடன் சப்போர்ட் த உருவ வழிபாடு, இறைவனோட உருவ வழிபாடு அவர் சப்போர்ட் பண்ணல. அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமண டாமினேஷன் ஆன் ரிச்சுவல்ஸ் அண்ட் த சோஷியல் ப்ராக்டிஸ். அதே மாதிரி பிராமண மக்கள் தான் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணணுங்கிறதுக்கு முழுமையான ஒரு எதிர்ப்பு எஸ் எக்ஸ்போஸ்டு. He also rejected the superstition beliefs in Hinduism, especially Purana literature, and his cry was, go back to Vedas. அவரோட முக்கியமான ஒரு குரல் என்னென்னா, வேதத்தை படிங்க, வேத இதில் எப்படி இருந்தால் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கோ பேக் டு வேதாஸ். த ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆரிய சமாஜ் were the field of social reform and spread of education. The Samaj started a number of Dayananda Anglo-Vedic schools and colleges. That is, we are telling us DAV schools நம்ம சொல்கிறோம் இல்லையா, it is started by தயானந்த சரஸ்வதி. ஓகே, தட் இஸ் நிறைய இடத்துல DAV schools இருக்கும். It is started by him. And next is Ramakrishna Mission. Ramakrishna also he was a devotee of Hindu மொழியை வளர்க்குறதுக்கான முயற்சிகளை இப்போ வரைக்குமே ராமகிருஷ்ண மிஷன் நிறைய எஃபோர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் ராமகிருஷ்ணா he was a simple priest of தக்ஷிணேஸ்வர நியர் கொல்கத்தா. தக்ஷிணேஸ்வரம்னு இருக்கக்கூடிய ஒரு, தட் இஸ் கொல்கட்டா பக்கத்தில் இருக்கிற தக்ஷிணேஸ்வரத்தில் வாஸ் ஒரு கோயில் பூசாரி அவர் இருந்தார். ஹி எம்பசைஸ் த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ ஏஸ்டடிக் ப்ராக்டிஸ் சச் அஸ் சிங்கிங் பஜன்ஸ். பஜனை செய்வது மூலிமா நம்ம இறைவனை சேர முடியுன்ற ஒரு இதை ஹியர் elaborated. And dedicated worshipper of goddess Kali, the sacred mother, he declared that the expression of the divine mother were infinite. அந்த மக்கள் அந்த தாயோட சக்தி, தட் இஸ் த காளியோட சக்திக்கு வந்து அளவே கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவரோட வியூவில் ஆல் த ரிலீஜியஸ் கண்டெயின் த யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ் விச் வுட் லீட் டு சால்வேஷன். எல்லா மொழிக்கும் அந்த யூனிவர்சல் எலிமெண்ட்னா பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா முக்தி அடையிறது, தட் இஸ் த சால்வேஷன். அந்த முக்தி அடையிறதுங்கிறது எல்லா மதத்துலேயும் உண்டு. அது அவர் வாட் ஹி இஸ் டெல்லிங், ஜீவா இஸ் சிவா. ஜீவாங்கிறது உயிர் தான் இறைவன், சிவாங்கிறது காட். ஸோ ஜீவா இஸ் சிவா. ஆல் லிவிங் பீங்ஸ் ஆர் காட். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ஷுட் பி ரெகார்டட் ஆஸ் காட். மனிதனுக்கு சேவை செய்வது இறைவனுக்கு தொண்டு செய்கிறதா இருக்கணும் அப்படிங்கிறது ஹி ஹஸ் டோல்ட் இட். ஓகே. அண்ட் ராமகிருஷ்ண மிஷன், இந்த ராமகிருஷ்ண மிஷன் வாஸ் ஸ்டார்டட் பை விவேகானந்தர். ஏன்னா ராமகிருஷ்ணா தட் இஸ் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட பீரியடுக்கு அப்புறம் ஆரம்பித்தது தான் ராமகிருஷ்ண மிஷன். டில் இட் இஸ் ஹேப்பனிங், நிறைய விஷயங்கள் இட் இஸ் ஹேப்பி, கீப் ஆன் டூயிங். ஓகே. ஸோ ராமகிருஷ்ணாஸ் ப்ரைமரி, இப்போ ராமகிருஷ்ணனோட ப்ரைமரி முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, his ability to attract the educated youth. ஓகே, படித்த இளைஞர்களை அவரால் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. வை? பிகாஸ் they were dissatisfied with the rational orientation of religious reforms organizations such as பிரம்மோ சமாஜ். அப்போ இந்த பிரம்மோ சமாஜோட ரேஷ்னல் ஓரியன்டேஷன் அப்படின்னா படிப்பில்லாத ஒரு ஓரியன்டேஷன், they was a little bit fed up. அந்த எஜுகேட்டட் பீப்புள் அவங்கள வந்து இவங்களை நோக்கி அவரால் இழுக்க முடிஞ்சது. அப்போ ஆஃப்டர் his death in 1886, his disciples organized themselves as a religious community and undertook the task of making his life and teaching known in India and abroad. Okay. The chief spirit behind this task, இந்த வேலைக்கு முன்னாடி மிகப்பெரிய முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தது இட் இஸ் விவேகானந்தர். ஓகே. He is the main person to do his work. Following the organizational structure of Christian missionary, Vivekananda established the Ramakrishna Mission, which did not restrict itself to the religious activities but also actually involved in social causes such as education, health care and relief in times of calamities. டைப் ஆஃப் கலாமிட்டிஸ்னால் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ், ஏதாவது இப்போ வெளில வருது, புயல் அடிக்கிறது, அந்த மாதிரி டைமில் they started to help the people. And next is Swami Vivekananda. Swami Vivekananda is called as Narendra Datta. He was known as Swami Vivekananda, was a prime follower of Ramakrishna Paramahamsa. An educated youth, he was drawn to Ramakrishna message. Dissatisfied with the conventional philosophical positions and practices, he advocated the practical Vedanta of service to humanity.
மற்றது எதுவுமே திருப்தி இல்லாமல் ஹி அட்வொகேட்டட்னா சப்போர்ட்டுன்னு அர்த்தம். இந்த ப்ராக்டிக்கல் வேதாந்தா முக்கியமான ஒரு இது என்னது அப்படின்னா சர்வீஸ் டு ஹியூமனிட்டி தான் அவர் ஹி லைக் டு டூ. ஹி எம்பசைஸ்ட் அ கல்ச்சுரல் nationalism and made a call to the Indian youth to regenerate the Hindu society. His ideas breed a sense of self-confidence among the Indians who felt inferior. That is, அந்த டைமில் Western ideas was very strong. So Indians were losing the self-confidence. அப்போ அவங்களுக்கெல்லாம் விவேகானந்தரோட ஐடியா இட் இஸ் கேம்ட் அஸ் அ பூஸ்டிங். அவங்க வந்து நீங்கள் இன்ஃபீரியர் கிடையாது, யூஆர் மோர் ஸ்ட்ராங்குன்ற ஒரு தைரியத்தை ஹி ஹாஸ் கிவன் இன் ரிலேஷன் டு த மெட்டீரியலிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த வெஸ்ட். மெட்டீரியலிஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா பொருள் சார்ந்த ஒரு வெற்றி. ஓகே, பிகாஸ் லைஃப்பில் பொருள் மட்டுமே வாழ்க்கைன்னு கிடையாது. ஆன்மீகம், நல்ல நடைமுறைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல வாழ்க்கை அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம மனம் சார்ந்து வி ஹாவ் டு பி பெட்டர். ஸோ அந்த டைமில் மெட்டீரியலிஸ்ட் பொருள் சார்ந்த வெற்றி மட்டுமே வெஸ்டில் வாஸ் டாக்கிங். அப்போது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு மனசில் தூய்மையாக அமைதியாக இருக்கிறதுக்கு இந்தியன்ஸால் முடிஞ்சது நம்ம மேல் அந்த பார்வையை திருப்புறதுக்கு சுவாமி விவேகானந்தர் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ ஹீ பிகேம் ஃபேமஸ் ஃபார் his address on Hinduism at 1893 World Congress of the Religious in Chicago. He was condemned by the Orthodox Hindus because he was famous. ஏன்னா அந்த அட்ரஸில் தான் he told entire worldலேருந்து the religious meeting was happening. அந்த open meetingல he called my beloved brothers and sisters, everybody is my brother and sister அப்படின்றத அவர் அட்ரஸ் பண்ணது தான். அது மாதிரி அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் இட் இஸ் வெரி ஃபேமஸ். அந்த ஸோ இட் டர்ன் த என்டையர் வேர்ல்ட் டுவர்ட்ஸ் இந்தியா. ஓகே, இப்படி ஒரு பர்சன் இருக்கிறாங்களா, இப்படி ஒரு ஐடியாஸ் இருக்கா, எல்லாரையும் சகோதரர்களாக நினைக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஹி ஸ்டார்டட் டு அவேக்கன். ஸோ ஹி வாஸ் வெரி ஃபேமஸ். அப்படி கூட ஹி வாஸ் கண்டம்டுனா அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. எங்கே இருந்ததுன்னா ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸில் இருந்து. ஒய்? பிகாஸ் ஹி சஜஸ்டட் தட் லோயர் caste should be allowed to engage in the Hindu rituals from which they were traditionally excluded. ஏன்னா காலங்காலமாக the lower people cannot do any rituals, எதுவும் பண்ண முடியாது. He was against to that. அதனால் Orthodox Hindus has given opposed to him. And Vivekananda's ideology rekindled the desire for the political change among many Western education young Bengalis. Many of the youth who were involved in the nationalist struggle during the Swadesi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. Theosophical movement and contribution of Annie Besant. So, அடுத்து வருது, it is a theosophical movement. It is during the 19th century, Hindu religion and culture were being discredited in the West. Okay, ஏன்னா அந்த வெஸ்ட்டில் வரக்கூடிய ஐடியாஸ் மூலிமா அது கொஞ்சம் லோவாகுது, எஸ்பெஷலி டியூ டு மிஷனரி ப்ரொபகண்டா. மிஷனரி அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி, அந்த மிஷன் சம்மந்தப்பட்ட ப்ரொபகண்டா. However, some Western intellectuals look to the East for the spiritual salvation as a remedy to the, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்போ தான் அந்த வெஸ்டர்னில் இருக்க பீப்புள் தே ஸ்டார்டட் டு லுக் அட் த ஈஸ்ட் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன். ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன்னா மனம் சார்ந்த அமைதிக்கு, ஒரு சந்தோஷத்துக்கு தே ஸ்டார்டட் டு லுக் இன் டு த ஈஸ்ட். அந்த டைமில் தான் அந்த தியோசபிக்கல் சொசைட்டி ஃபவுண்டட் பை மேடம் ஹெச்பி பெலவட்ஸ்கி அண்ட் கர்னல் ஹெச்எஸ் Olcott played a key role in this. Founded in US in 1875, it later shifted to India at Adayar, Chennai in 1866. The Theosophical Society stimulated a study of the Hindu classics, especially the Upanishads and Bhagavad Gita. Theosophical Society என்ன stimulate motivate என்ன பண்ணுறாங்கன்னா, started to educate the people to learn the Hindu classics. நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்க புத்தகம் உபனிஷாத்னா ஆதி காலத்தில் பெரிய இறைவனால் சொல்லப்பட்டதுன்னு சொல்லுவோம். பகவத்கீதை இதெல்லாம் படிங்க அப்படின்றத கொண்டு வராங்க. The Theosophical Society also played an important role in the reveal of Buddhism in India. Western interest in Hindu scripts gave educated Hindus great pride in their tradition and culture. அப்போ அந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்ததெல்லாம் அவங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் they started to understand the Hindu script. அது it gave the pride to the Hindus about the tradition and culture. So next is, it is Annie Besant. Annie Besant, he is from the, that is, it is became very
very popular with the election of the Annie Besant as a president after the death of Olcott. She played a key role in Indian nationalist politics and formed a Home Rule League demanding Home Rule to India on the lines of the Ireland, because she ladies belong to the Ireland, and she struggled from there for the India's freedom. Annie Besant spread the theosophical ideas through her newspapers called New India and Commonwealth. Okay. Next, it is anti-caste movement. Anti-caste movements அப்படின்றது ஜாதி சார்ந்த ஒரு ஆன்டி-காஸ்ட்னா அந்த ஜாதி அமைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்த மெயின் பர்சன் இஸ் ஜோதிபாய் புலே. Jyotibai Govindarao Phule was born in 1827 in Maharashtra. Phule is chiefly known as the earliest leader of non-Brahmin movement. He opened the first school for untouchables. He launched Satya Shodhak Samaj in 1870 to stir the non-Brahmin masses in the self-respect and ambition. Phule opposed the child marriage and supported the widow remarriage, which was prohibited particularly among the high-class Hindus. Jyotibai and his wife Savitribai Phule dedicated their life for the uplift of the depressed classes and women. And Jyotibai opened orphanages. Orphanages na another word, and homes for the widows. அவரோட ஒர்க்கில் குலம்கிரி அப்படின்றது இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் தட் சம்மரைஸ்ட் மெனி ஆஃப் ஹிஸ் ஷேர் ஐடியாஸ். Along with this, I am coming back. So here that half of the lesson is over. இதில் I have given what are the questions, the book back questions எல்லாம் இதில் என்னென்ன கவர் ஆகிருக்கு. Up to 5 questions is covered and 2 detailed answers is covered there. So or else they can learn from this, and I have given the answers for the brief and the detail also. See that the 4 articles of faith laid down by the Maharshi Debendranath Tagore. The 4 points is there. But Mahadev Govind Rande, actually while the slide is going on, it was hidden there. Here you can see that Mahadev Govind Rande was a founder of the Widows Marriage Association. Okay. And the Pune Sarvajanik Sabha and the Deccan Education Society. இந்த மூணுமே அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. He devoted himself to activities such as intercaste dining, intercaste marriage, widow remarriage and improvement of women. And list out the social evils eradicated removed by Brahmo Samaj. ரெண்டு விஷயம், that is the abolition of Sati. In 1829, child marriage and polygamy. This everything was abolished by him, and advocated the women for education for the women, Western science in schools and colleges. Number Jyotibai, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட answer. So 4 points I have given. And this is the detailed one. That is the circumstance that lead to reform movements in 19th century. Already நம்ம பார்த்தது தான். Okay. So the 19th century India was suffering with a number of social evils such as sati, child marriage, female infanticide, polygamy and so on. Women were dominated by men and were not allowed to get education. They were restricted to home. They were considered inferior to men. The condition of the depressed classes were miserable. They were subject to untouchable. Their entry to schools, temples and other public places was banned. Hence there is no education among the people belonging to lower caste. There were other evil practices such as superstition, religious belief, animal sacrifice. There was a total absence of reason in the society. The system of child marriage was prevalent, which resulted to the child widows. These widows were never accepted in the family and were destined to lead a pathetic life. These were the circumstances that lead to the reform movements in 19th century. Okay, so this is one of your detailed answer. Learn from that all the points. And next one is
evaluate the contributions of Ramakrishna Paramahamsar and Swami Vivekananda. இதோடைய ஆன்சர்ஸ். Dear, here that is the Swami alone, it was the word is cutted. Here you have to write it as a Swami Vivekananda. By mistaken, Vivekananda was not indicated, only Swami is given. This is not the question. Check the question properly and write it. It is Swami Vivekananda. Okay. And sorry for the mistake there. Kindly update it. So, how the Vivekananda regenerate the Indian society? So, Ramakrishna Paramahamsar was a simple priest of Kolkata. இது நம்ம பார்த்தோம் இல்லையா? And he gained the popularity by emphasizing the spiritual union with the God by singing bhajans. He declared that the manifestations of the divine mother were infinite and said Jiva is Shiva, which means all living beings are God. Okay. And after his death, his disciple Vivekananda established the Ramakrishna Mission, which undertook not only the religious activities but also social causes. Education, health care, relief in times of calamities were the main social works of the mission. And Vivekananda emphasized a cultural nationalism and made a call to the Indian youth to regenerate Hindu society. His ideas gave a sense of self-confidence among the Indians who felt inferior in the relation to the materialist achievement of the West. He became famous for his addresses on Hinduism at 1893 World Congress on Religion in Chicago. So all this what we have discussed is there. Try to learn well, concentrate well. Okay, and thank you, dear. And if you are listening the full video, I think one part will be over, and the remaining part with the two questions, I will make it later. And whatever your suggestions, you can make it there. And if it is any doubt, you can make it. And if you are feeling comfortable, that also you can post it. Okay, thank you.